அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த விவகாரம் குறித்து தான் மீண்டும் பேசப்படுபவர்களாக உருமாறி இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் விசிகாவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் திருமாவளவன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு பைட்டில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்தின் மூலமாக பலவிதமான விஷயங்களுக்கு விடைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் என்ன பேசியிருக்கிறார், எது போன்ற கருத்துக்களை பொதுத்தளங்களை பார்க்க முடிகிறது, நாம் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பேட்டிகளில் முதல்ல சந்தி பேட்டியில் பார்த்தீங்கன்னா நெறியாளர் அசோக வர்ஷினி கிட்ட பலவிதமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக பேசியிருந்தார். ஆனால் அந்த முழு காணொலியிலையும் எந்த இடத்துலையுமே கூட்டணி குறித்த நிலைப்பாடுகள் பற்றி எந்த இடத்துலையும் ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய கருத்தை தெரிவிக்கலை. கூட்டணி குறித்து கேள்வி கேட்கப்பட்ட போதெல்லாம் அது தலைமையினுடைய முடிவு, பார்ட்டியினுடைய முடிவு அப்படின்னு தலைமை கிட்ட தான் அந்த பாலை பாஸ் பண்ணியிருந்தார். தன்னுடைய சொந்த கருத்து அப்படின்னு எந்த கருத்தையுமே தெரிவிக்கலை. அதிமுக கூட நாங்கள் போவோம், விஜய் கூட நாங்கள் போவோம், நாம் தமிழர் கூட போவோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் எந்த விதமான கருத்தையுமே கூட்டணி குறித்து தெரிவிக்காமல் தான் இருந்தார் ஆதவ் அர்ஜுனா. அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனிக்கணும். இன்னொரு பக்கம் அடுத்த வீடியோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு காணொலியில் ஒரு நேர்காணலில் புதிய தலைமுறையில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். நெறியாளர் கார்த்திகன் அவர்கள் எடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டணி குறித்து எந்த கருத்தையும் அவர் தெரிவிக்கலை. புதிய பிளேயர்ஸ் வராங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் பொதுவாக பேசியிருப்பார். கூட்டணி குறித்த முடிவுகளை தலைமை தான் எடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஆனால் இதே பேட்டியில் அவருடைய சொந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முனைவர் ரவிக்குமார் அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுத்திருந்தார். 2026 என்னங்க நீங்கள் பாஜகவுக்கான ஒரு களம்னு சொல்கிறீங்க? 2026 தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். தமிழ்நாட்டு மக்கள் தமிழர் நலனுக்காக எந்த கட்சி ஒழுங்காக பாடுபடுகிறது, எந்த கட்சி போராடுகிறது, எந்த கட்சி எங்களுக்காக வாய் திறந்து பேசுகிறது அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் எங்கே பாஜகவுக்கு வேலை இருக்குது? பாஜகவுடைய தலைவரே இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லையே அப்படிங்கிறதுல பேசியிருந்தார். அதாவது தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தாங்க போட்டி அப்படிங்கிற அந்த காமன் கிரைட்டீரியாவை மறைமுகமாக சொல்லியிருந்தார் விசிகாவினுடைய ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. ஸோ இந்த விஷயங்களை அவர் பேசியிருந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு காலையில் ஒரு பைட் கொடுத்துருக்கிறாருன்னா, டாக்டர் திருமாவளவன் வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு, என்னங்க ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த பேட்டி சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது, ஆதவ் அர்ஜுனாவோட கருத்தை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்கும்போது கொஞ்சம் ரொம்ப அப்படியே ஆசுவாசப்படுத்தி ரொம்ப சாவகாசமாக கொஞ்சம் சின்ன ஒரு சிரிப்போட அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவுக்கும் விசிகாவுக்கும் நடுவில் விரிசல் இல்லை, திமுகவுக்கும் விசிகாவுக்கு இடையில் கூட்டணி கட்சிகளான எங்களுக்குள்ள எந்த விதமான பிணக்கும் இல்லை, இந்த கூட்டணி இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டார். அதன் பிறகு மீண்டும் கேட்குறாங்க, அவர் மீது நடவடிக்கை எடுப்பீங்களா கட்சி ரீதியாக? ஏன்னா திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராசா எம்பி அவர்கள் உங்கள் மேலே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு கேட்கும்போது ஆர் ராசாவுக்கு ஒரு பதிலை கொடுக்கல, ஆர் ராசாவோட பேரை பயன்படுத்தலை, ஏன் ஆதவ் அர்ஜுனாங்கிற பேரே அவர் பயன்படுத்தலை. என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் கட்சிக்குள்ள உயர்நிலை குழு இருக்குது, அந்த உயர்நிலை குழுவானது மீண்டும் கூட்டப்பட்டு நாங்கள் என்ன முடிவெடுக்கணுமோ முடிவெடுப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. ரொம்ப 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 ஒரு சேஃபான ஒரு ஜோனில் நின்று ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு திருமாவளவன் அப்படிங்கிறத நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆதவ் அர்ஜுனாவுடைய பேட்டியாக இருக்கட்டும், டாக்டர் திருமாவோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு இந்த புள்ளிகள் இணைக்கும் போது நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, டாக்டர் திருமாவளவனுடைய அனுமதி இல்லாமல், அவருடைய ஒப்புதல் இல்லாமல், அவருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா பேசலை அப்படிங்கிறது தான். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அவரோட அனுமதி இல்லாமல் பேசியிருக்க முடியாது, அவர் அனுமதி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தான் மூத்த பத்திரிகையாளர்கள் பல பேர் தங்களுடைய கருத்துக்களை நேற்றிலிருந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க. அதே தான் நம்மளோட நிலைப்பாடுமே கூட. ஏன் அப்படின்னா,
திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு இடத்துல வந்து பேசும்போது என்னை ஆதவர்ஜுனா இயக்குகிறார், என்னை வந்து அவர் தான் வந்து இயக்குறாரு, பல விஷயங்களை பிளான் பண்ணி கொடுத்து பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பல பேர். என்னை இயக்குவதற்கு ஒருவனாலும் முடியாது, அதற்கு எவனுக்கும் தகுதியே கிடையாது அப்படின்னு அவருடைய உட்கட்சி கூட்டத்தில் டாக்டர் திருமாவளவன் பேசியிருக்கிறாரு. அதே சமயம் ஆதவர்ஜுனாவுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கிறாரு. அவர் நினைத்திருந்தால் பல கட்சிகளுக்கு போயிருக்கலாம், அவருக்கு பல வாய்ப்புகள் இருந்துச்சு, ஆனால் நம்முடைய தத்துவத்தையும் நம்முடைய கோட்பாட்டையும் என்னையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய கட்சியில் வந்து சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு ஏற்கனவே அவர் ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு புகழ் மாலை சூட்டி இருந்த வீடியோ நேற்று பரவலாக வைரலாச்சு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனாவோட கருத்துக்கு எடுத்த உடனே பதில் கொடுக்கல. ஒருவேளை அவருடைய கருத்தில் உடன்பாடு இல்லாமல் இருந்திருந்தது அப்படின்னா விகடனுக்கு அளித்திருந்த எழுத்து பேட்டியிலேயே அதை தடுத்து நிப்பாட்டி இருக்க முடியும். விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அதன் பிறகு தந்திக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அதன் பிறகு புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்படின்னும் போது தொடர்ச்சியாக அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்படுகிறது. அவர் ரொம்ப இலகுவாக அதே கருத்தை மீண்டும் மீண்டும் ஒரு பலமான உடல் மொழியோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவோட எம்பி ஆராசாவை எதிர்த்து ஈஸியாக ஒரு கேள்வியை கேட்டார். சமூக நீதினு என்னைய பார்த்து கேள்வி கேட்குறீங்கல்ல, நீங்கள் பெரம்பலூரில் உங்கள் சொந்த தொகுதியில் நின்றுட்டு இருந்தீங்க, ஏன் நீலகிரிக்கு நீங்கள் போனீங்க, அங்கேயே வெற்றி பெற்றிருக்கலாம்ல, ஏன்னா அது பொது தொகுதியாக மாறிடுச்சு, அப்போ நீங்கள் ஒரு தலித்து உங்களை தனித்தொகுதி தான் நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் நீலகிரிக்கு போகிறீங்க அப்படின்னா இதுதான் சமூக நீதியா அப்படின்னு அவரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விக்கு இதற்கு முன்னாடி திமுகவை சேர்ந்த சில பேர் பதிலுக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஏங்க தனித்தொகுதி தாங்க நிற்க முடியும் ஒரு தலித்து, அதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு தானே வழங்க முடியுன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னா, எப்போ எலெக்ஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட்டை அகற்ற போகிறீங்க, ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித்து வேட்பாளரை நிப்பாட்டி வெற்றி பெற வைங்க, அதற்கான காலச்சூழலை எப்போ நீங்கள் உருவாக்க போகிறீங்க அப்படிங்கிற நோக்கமும் கண்ணோட்டமும் தான் ஆதவர்ஜுனாவுடைய பேட்டியிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக அவர் வந்து ஜெயலலிதா அம்மையாரை ஒரு கோட் பண்ணி காமிக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் நிற்க வைக்கலையா, அவங்க வெற்றி பெற வைக்கலையா தலித் எழில்மலையை அப்படின்னு அவரையும் கோட் பண்ணி காண்பித்து அதிமுகவையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு தன்னுடைய அனைத்து பேட்டிகள்லையுமே. அப்போ இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது திமுகவை நேரடியாக தன்னால் இப்போதைக்கு கேள்வி கேட்க முடியாது, அல்லது அப்படி கேட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட அது பல முரண்பாடுகளை உருவாக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கு திமுகவினுடைய முகம், முகவரி, அடையாளம், தலைமை எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். அப்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணத்தையும், அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய தாத்தா கலைஞர் கருணாநிதியோடே பழகிய அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதே அரசியல் செய்த ஒரு நெடிய அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தான் டாக்டர் திருமாவளவன். அவர் வந்து ஒரு கருத்தை வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமைக்கு நிகராக பேசினார் அப்படின்னா அது அவ்வளோ ஈக்குவலாக இருக்காது, அதில் ஒரு சரிசமமான ஒரு பார்வை இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் விசிகாவுக்குள் இருந்திருக்கலாம், டாக்டர் திருமாவளவனுக்கும் இருந்திருக்கலாம். அப்போ இது எப்படி மேனேஜ் பண்ணுறது? இப்போது வன்னியரசு அண்ணன் இருக்காங்க, அவர் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதே திமுக அரசு வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் திமுகவை நோக்கி பலவிதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும், அது வேங்கை வேலாக இருக்கட்டும், பல சம்பவங்களாக இருக்கட்டும், அதை கண்டித்தவாறே இதை பற்றி பாஜக பேசக்கூடாது, வலதுசாரிகள் பேசக்கூடாது, ஃபாசிஸ்டுகள் பேசக்கூடாது, நாங்கள் பார்த்துக்குறோம், திமுகவை நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணுவோம், திருத்துவோம் அப்படின்னு ஒரு டிஃபெண்ட் மோட்லேயே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது தங்கள் கட்சியும் காப்பாற்றுவாங்க, அதே சமயம் இந்த திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசினுடைய ஆட்சிக்கு களங்கம் ஏற்படாத வண்ணமும் தங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்.எஸ். பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், அல்லது வந்து சிந்தனை செல்வன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது முனைவர் ரவிக்குமார் அவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே விசிகாவுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது, திமுக அரசுக்கும் களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் தங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப கவனமாக வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ இப்படியாக ஏற்கனவே இருக்கிறவங்க திடீர்னு ஒரு கருத்தை சொன்னாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னப்பா திடீர்னு இப்படி பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா இருக்கிறார். ஸோ ஆதவர்ஜுனா இது வரைக்கும் தலையெடுக்காத அல்லது வந்து வெளிப்படையாக எங்கும் பல விஷயங்களை பேசாத ஒரு நபராக இருக்கிறாரு. ஆனால் இஸ் த பேக் போன் ஆஃப் விசி கேஸ் ஐடி விங். ஸோ ஐடி விங்கை அவர் தான் வந்து பார்த்துக்கிறாரு.
ஸோ ஐடி விங்கிலிருந்தே அவருடைய பாய்ச்சலை வந்து துவங்குகிறார். அங்கே தான் டாக்டர் திருமாவளவன் பேசின ஒரு பேச்சை வந்து போடுறாரு. அவர் தான் போடுறாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அவர் போட்ட பிறகு அவர் டெலிட் பண்ணுறாரு, திருப்பி போடுறாரு, அது ஒரு சர்ச்சையாக மாறுகிறது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவருடைய தொடர்ந்து பேட்டிகள், அவருடைய பேச்சு, நமக்கு ஏன் வந்து இதில் டாக்டர் திருமாவளவனுடைய ஒப்புதல் இல்லாமல் இவர் பேச மாட்டாருங்கிறத மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அவருடைய பைட்டில் கூட பேச்சில் கூட நீங்கள் நல்லா ஒப்பிட்டு பாருங்கள். ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்தை குறித்தா கேள்வி கேட்குறாங்க. ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்து தவறானது என்றோ பிழையானது என்றோ அரசியல் முதிர்ச்சியற்ற அணுகுமுறை என்றோ எந்த இடத்திலேயுமேயே டாக்டர் திருமாவளவன் பேசவே இல்லை. அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, திமுகவுக்கும் விசிகாவுக்கும் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, கூட்டணி தொடருதுங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காரு. அதே கருத்தை நீங்கள் ஆதவ அர்ஜுனாவுக்குமே தொடர்பு படுத்தி பார்க்கலாம், ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். காரணம் என்ன? ஆதவ அர்ஜுனாவுக்கு நீங்கள் கூட்டணி பற்றி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கிறாங்க. இதே ஆதவ அர்ஜுனா கிட்ட கூட்டணி குறித்து கேட்கும்போது அவர் இந்த கூட்டணியை பற்றி நான் கருத்து சொல்லலைங்க, இந்த கூட்டணியோ அல்லது வரப்போகிற கூட்டணி என்ன அப்படிங்கிறதையோ எங்களுடைய கட்சியின் தலைமை வந்து முடிவெடுப்பாங்க, கட்சியின் தலைமை அதை பற்றி பேசுவாங்க, அது அவங்க எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அனைத்து பேட்டிலையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ கூட்டணி குறித்து ஆதவ அர்ஜுனா நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒன்று தான், திருமாவளவன் நிலைப்பாடுங்கிறது ஒன்று தான், வன்னியரசு நிலைப்பாடுங்கிறது ஒன்று தான். ஆனால் அதே சமயம் இன்னொன்றுலேயே ஒற்றுமைப்படுறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற எங்கள் கோரிக்கையில் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கான்செப்டை திருமாவர்கள் சொல்கிற டோன் வேற, வன்னியரசவர்கள் முன்வைக்கிற அந்த பாங்கு வேற, ஆதவ அர்ஜுனா முன்வைக்கிற பாங்குங்கிறது வேற. இப்போ மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஆதவ அர்ஜுனா மீது தாக்குதல் நடத்தப்படலை. அது இல்லை காரணம். ஆதவ அர்ஜுனா நேரடியாக திமுகவின் அடையாளமாக தற்போது மாறி வரக்கூடிய அல்லது அவர் தான் அடுத்த திமுக அடுத்த அவர் கையில் தான் போக போகுதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு மரியாதைக்குரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்போது அமைச்சர் உதயநிதி அவர்களை ரொம்ப டைரக்டாக அட்டாக் பண்ண ஒரு நபர் எப்படி இது பண்ணலாம்? விசிகாவில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா எப்படிங்க எங்களுடைய தலைவரை வந்து அட்டாக் பண்ணி பேசலாம், அவர் துணை முதலமைச்சர் அவரை குறித்து இவர் எப்படி கேள்வி எழுப்பலாம் அப்படின்னு அங்கே தான் திமுக காரங்களுக்கான கோபம் அப்படிங்கிறது வந்திருக்குது. ஏன்னா இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கையோ அல்லது மற்ற விவகாரங்களையோ இதற்கு முன்னாடி பல முறை டாக்டர் திருமாவளவன் பேசியிருக்கிறாரு. அப்போதெல்லாம் இது பெரிய இஷ்யூவாகவே மாற்றப்படலை. இப்போ என்னன்னா டைரக்ட்லி அட்டாக்கிங் த டாப் ஆஃப் த டிஎம்கே, திமுகவினுடைய தலைமையை நோக்கி ஒரு அட்டாக் பண்ணதன் காரணமாகத்தான் இப்போது இந்த சலசலப்பு உருவாகி இருக்கிறது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இப்போ வந்து ஒரு தலைமைக்கான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறாங்க. அப்படி உட்கார வைக்கும்போது அவரை எளிமையாக அட்டாக் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகிறத கண்டிப்பாக ஒரு கட்சி அப்படிங்கிறது விரும்பாது, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அதே சமயம் அந்த அட்டாக் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வந்தால் கூட அதை அவரே ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் கூட்டணிக்குள்ளே இருந்து வரும்போது அதை உதயநிதியால் ஹேண்டில் பண்ண முடியாது, இப்போ அவர் அதை பண்ணவும் முடியாது. அதன் காரணமாகத்தான் அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், உதாரணத்துக்கு மரியாதைக்குரிய ஆராசா எம்பி போன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்து இதுதான், எங்கள் பார்ட்டி ஸ்டாண்ட் இதுதான், அதே சமயம் ஆதவ அர்ஜுனா மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ற அளவுக்கு போய் பேசுகிறாரு. அப்போ என்ன இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, தலைமையை தொட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கான எதிர்வினை அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும். ஈவன் தே ஆர் இன் அலையன்ஸ், அவங்க அலையன்ஸில் இருந்தாலுமே கூட அதற்கான எதிர்வினைங்கிறது ரொம்ப காட்டமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து உணர வந்து முடிகிறது. இன்னொரு பக்கம் அவர் யாருங்க, ஆதவ அர்ஜுனா யாருங்க, அவர் வந்து எத்தனை நாளுங்க ஆச்சு, அவர் வந்து 7 மாதம் தானே ஆச்சு அப்படின்னு உதயநிதியை கேள்வி கேட்டதுக்காக ஆதவ அர்ஜுனாவை நான் எப்படி அட்டாக் பண்ணுறேன் பாருங்க அப்படிங்கிற பேரில் சில பேர் வந்து பேசுகிறதையும் பார்க்க முடிகிறது. ஆனால் அதில் வந்து எந்த விதமான ஒரு அறிவுப்புலமும் இல்லை. அறிவுப்புலம் அப்படிங்கிறது நான் எதை வந்து மீன் பண்ணுறேன் அப்படின்னா, துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்களை வந்து தேர்வு செய்யறத எந்த அடிப்படையில் கொஸ்டின் பண்ணுறாங்க? அவர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக ஆக போகிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறது நல்லா புரியுதுங்களா? ஆதவ அர்ஜுனா அவர்கள் துணை முதலமைச்சராக உதயநிதியாக வந்து ஆவதை வந்து மறைமுகம் எதிர்க்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம், அல்லது விமர்சிக்கிறாருன்னு வைப்போம். அதற்கு பதிலாக நீ கட்சிக்குள்ளே வந்து 7 மாதம் தானே ஆகுது, 8 மாதம் தானே ஆகுது, 1 மாதம் கூட ஆகிட்டு போட்டோம், அதை பற்றி இங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து 7 மாதம் தானே ஆகுது, நீ எப்படி துணை பொதுச் செயலாளரான அப்படிங்கிறது. ஒரு கட்சி பொறுப்பையும் ஒரு தமிழ்நாடு அரசின் பொறுப்பையுமே கூட
ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு அறிவுப்புலம் வாய்ந்தவர்கள் தான் வந்து ஆதவ அர்ஜுனா விமர்சிக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அப்போ என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த வளையம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போது அதற்குள்ளே வந்து ஆதவ அர்ஜுனா அவர் கருத்தை சொன்னார் அப்படிங்கிறதுனால பல முனை தாக்குதலையும் வந்து ஆதவ அர்ஜுனா எதிர்கொண்டு வருகிறார். ஈவன் ஃப்ரம் தர் ஓன் பார்ட்டி ஆல்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அங்கே தான் ஒரு விமர்சனம் இருக்குது, அல்லது நம்ம அங்கே தான் வந்து ஒரு விஷயத்தை உடைக்க முயற்சி பண்ணுறோம். அவருடைய சொந்த கட்சியில் அவருக்கு பிரச்சனை வந்து பெருசாக இல்லை. சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரத்தை சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய நபர்களை தவிர்த்து அவருடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சோஷியல் மீடியாக்களில் யோகோபித்த ஆதரவோடு ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்துக்களை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, எங்கள் தலைவருக்கு ஒரு தங்க தளபதி கிடச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா வன்னியரசின் கருத்தும் தான், சந்திரசெல்வன் கருத்தும் தான், எஸ் பாலாஜியின் கருத்தும் தான், கௌதம சன்னாவின் கருத்தும் தான், ரவிக்குமாரின் கருத்தும் தான். இவர்களெல்லாம் பன்னெடுங்காலமாக டாக்டர் திருமாவின் தளபதிகளாக தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. இது ஏன் தொடர் வன்னியரசு அவர்களே சென்ற ஆண்டு ஒரு ஊடகத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது 2026 எங்கள் தலைவர் திருமாவளவனை முதல்வர் வேட்பாளராக நாங்கள் வந்து கொண்டு வருவோம், அதற்கான வேலைகள்லாம் நாங்கள் கட்டாயமாக ஈடுபடுவோம் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. அது அந்த நேரத்தில் அவர் கொடுத்த ஒரு பேட்டி, அதுவும் கூட எனக்கு வைரலாக தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நாட் ஒன்லி ஆதவ அர்ஜுனாவோட கருத்துங்கிறது அவருடைய சொந்த கருத்தோ அல்லது ஒரு புதிய ஒரு கருத்தோ கிடையவே கிடையாது. இதற்கு முன்னாடி வன்னியரசு அவர்கள் பேசின கருத்து தான், இதற்கு முன்னாடி எஸ் பாலாஜி பேசினது தான், இதற்கு முன்னாடி ரவிக்குமார் அவர்கள் பேசினது தான், இதற்கு முன்னாடி கிட்டு பேசினது தான். இப்படியாக விசிகாவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்தவர்கள் பேசிய பேச்சை தான் இன்னைக்கு இவர் மீண்டும் பேசுகிறார். ஆனால் இவர் பேசும்போது ஏன் சர்ச்சையாகுது அப்படின்னா, இவர் தன்னுடைய தலைவர் துணை முதலமைச்சர் ஆகணும், தன்னுடைய கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறணும் அப்படிங்கிறதோட நிற்காம உதயநிதி அவர்களை டார்கெட் பண்ணுறாரு. அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பூதாகரமாக மாறுது. இதன் பிறகு எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கட்சிக்குள்ள இது வந்து ஒரு பிளான்டு டிஸ்கஷனாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, நான் ஏன் பிளான்டுன்னு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு முறை பார்க்கலாம் அல்லது இன்னொரு முறை கூட பார்க்கலாம், தொடர்ந்து 3 முறை ஒரே கருத்தை ஒரே மாதிரி உடல் மொழியோட ஒரே மாதிரி டோனோட எதிர்கருத்தோட ஆராசா எம்பிக்கு எதிரான ஒரு கருத்தோட ஒரு நபர் பேசுகிறாருன்னா தலைமையின் ஒப்புதல் இல்லாமல் பேசுகிறாருன்னு சொல்லவே முடியாது. அதற்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் டாக்டர் திருமா வந்து ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன், அவர் ஒரு அறிவு சார்ந்த தலைவர், அறிவு சார்ந்த ஆளுமை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம், பல இடங்களில் பார்த்துருக்குறோம். இன்னொன்று, கருணாநிதியிடமே வந்து அரசியல் பாடம் பயின்றவர், ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தவர், பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸை பார்த்தவர், இந்திய அளவில் அவருக்கு எப்படியான பாலிடிக்ஸ் வந்து சிஸ்டமில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் அவருடைய டைனமிக்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது திருமாவளவனுக்கு தெரியாமல் நடந்திருக்கும் அப்படிங்கிறத சுத்தமாக நம்ப முடியல, அல்லது அவருடைய அனுமதி இல்லாமல் பேசியிருப்பார் அப்படிங்கிறதையும் நம்ப முடியல. நீங்கள் இப்படியாக பேசுங்க, உங்கள் கருத்தை தெரிவிங்க, நீங்கள் இப்படியாக ஒரு கருத்து தெரிவிங்க. இப்போ திருமாவளவன்ட்ட கேட்கும் என்ன சொல்கிறாரு, அவர் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு கூட சொல்லலை, நாங்கள் முடிவெடுப்போம், எங்கள் கட்சியில் உயர்நிலை கூட்டம் கூட்டி நாங்கள் முடிவெடுத்துக்குவோம், கூட்டணியில் பிரச்சனை இல்லை, இவ்வளோ தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வந்து உணர்த்துகிறது அப்படிங்கிறத வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் விசிகாவில் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா வந்து அவர் ஆர்எஸ்எஸோட அனுப்பப்பட்ட ஒரு ஆள், பிஜேபியில் அனுப்பப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லையா. அது வந்து யாரை வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ணுதுன்னா டாக்டர் திருமாவளவனை அண்டர்ஸ்டிமேட் பண்ணுது. அப்போது ஒரு பிஜேபியிலிருந்தோ ஒரு ஆர்எஸ்எஸ்லேருந்தோ வந்த ஒரு நபரை அல்லது அந்த பின்னணியோடு இருக்கிறவரை நீங்கள் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துருக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையற்ற, அந்த அளவுக்கு யோசிக்கும் திறனற்ற ஒரு தலைவராக டாக்டர் திருமாவளவன் கிடையாது. இல்லை, கலை யதார்த்தம் அப்படி இல்லையே. அவருக்கு தன் அருகலை யார் வச்சுக்கணுங்கிறது தெரியும், தான் என்ன பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அறிந்து தெளிந்து பேசக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படிப்பட்ட ஆளை வச்சிருப்பாரா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, அமைச்சர் கொடுங்க, கூட்டணியில் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கறது எப்படி பிஜேபியின் குரலாக மாறும்? அது எப்படி மாற முடியும்? அப்போ என்னன்னா, இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு கேட்குறாங்கன்னா இவங்க உடைப்பதற்காக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. உடைப்பதற்கு வாய்ப்பில்லை, கூட்டணியில் இருக்கிறோன்னு மீண்டும் மீண்டும் சொல்கிறார் அப்படின்னா இது எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறத திருமாவளவர்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ இதுக்கப்புறம் பேச வேண்டியது அவர் தான். ஒன்று, கட்சியில் இருக்கிறவங்கலாம் ஒரு உயர்நிலை குழு கூட்டி அவருடைய துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து கீழிறக்கம் செய்யலாம். இதெல்லாம் பிளான்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஸோ அவருடைய பதவி பறிக்கப்படலாம், அவ்வளோதான், அவர் அமைதிப்படுத்தப்படலாம்,
அல்லது அவர் ஓரங்கட்டப்படலாம். இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்குது. இது செய்யப்படலாம். அவர் அப்படி இல்லை அப்படின்னா மீண்டும் அவரை வந்து பேச விடுவாங்க. அவர் பாட ஒரு கருத்தை பேசுவார், நாங்கள் ஒரு பக்கம் கண்டிப்போம் அப்படின்னு இதை கண்டினியூவும் ஆகலாம். எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி இந்த இடத்துல அதிகார பகிர்வு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத நாங்கள் கடுமையாக உணர்த்துவோம். 26 கூட்டணி வைக்கணும் அப்படின்னா எங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத மறைமுகமாக ஆதவ அர்ஜுனாவை வைத்துத்தான் பேசுகிறார் டாக்டர் திருமாவளவன் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் அந்த கருத்து எனக்கு ஏற்புடைய கருத்து தான் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாரு. அது ஒரு ஹார்ஷாக வேற ஒரு உடல் மொழியில் பேசக்கூடிய நபரை வச்சு பேசுறாரு. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதை கூட்டி கழிச்சு பார்த்தா இப்படி தான் நமக்கு தெரியுது. ஸோ விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனாவோட கருத்து அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கது அப்படின்னும் தவறானது அப்படின்னும் அரசியல் முதிர்ச்சியற்றது அப்படின்னு டாக்டர் ரவிக்குமார் சொன்ன மாதிரியோ எந்த இடத்துலையுமே டாக்டர் திருமா சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பல கேள்விகள் இருக்குது. ஒருவேளை அவர் அதான் ரவிக்குமாரே சொல்லிட்டாரு, நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரா, அல்லது நம்ம கருத்தை தானே தம்பி பேசினாரு, நம்ம எதுக்கு திட்டிக்கிட்டு அப்படின்னு தவிர்க்கிறாரா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு பதில் என்ன பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு தலையங்க சந்திக்கிறேன். வணக்கம்.